வணக்கம் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீவிர பயணம். நான் உங்கள் மகேஷ். நாங்கள் வந்து இன்றைக்கு கீவால 7வது நாள் நினைக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. நாங்கள் வந்து நான் ஹவானாக்கு வலிக்கிட்டோம் போகிறதுக்கு. அதுக்கு முதல்ல ஞாபகம் பஸ் வந்து நிற்குது. எல்லா அட்ராக்ஷனுக்கும் வந்து போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க. சாட்டர்டேண்டோடைய நாங்கள் கிட்டத்தட்ட எங்களோட பஸ் இப்போ நினைக்கிறோம் 4-5வது பஸ்ஸாக நிற்குது. ஹவானாக்கு வந்து 3-4 பஸ் போகுது. அதுலேயும் வந்து வித்தியாசமான டூருக்கு போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு முதல் ஒரு ஆள் நின்றா வந்து இன்றைக்கு சுகர் கேனும், அதாவது அந்த கரும்பு தோட்டமும் ப்ளஸ் அந்த சிகாரா செய்கிற இடத்துக்கும் போகிறதுக்கு வந்திருக்கிறோம். ஓகே, நாங்கள் எங்களோட வாசி இன்னும் பின்னுக்கு தான் நிற்குது. ஏன்னா நம்ம வேற இல்லை. ஓகே, வர சொல்கிறார். ஓகே போவோம். நாங்கள் அங்கே போய் மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறோம். முதலாவது சீட் வந்துட்டு முன்னுக்கு ஓடிய வியூவை பார்க்கலாம் போட்டது. ஓகே காய்ஸ், நாங்கள் வந்து ஹவானாக்கு போய் கொண்டிருக்கிறோம். இடையில் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் உண்டு. 20 minutes வந்து தந்துச்சினோம். இது வந்து பீனாக்குலோடா, அதாவது இந்த பிளேஸ் வந்து பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லிச்சினார். அதாவது நாங்கள் ஹோட்டலில் அங்கால நீங்கள் குடித்த இது வந்து வாட்டர் கொலோடான்னு சொல்லிச்சிருந்தார். அது வாட்டர் அப்படி தான். இதாக வந்து ஒரிஜினல் பீனாக்குலோடான்னு சொல்லி $5 இல்லை நீங்கள் ஹவானா டூர் போனீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக நிப்பாடினோம். எல்லா அவசரம் நிப்பாடினோம். உண்மையில் வந்து சூப்பராக இருக்குது. இனிமேல் டேஸ்ட்டாக இருக்குது. அங்கே தான் குடித்த விட சரியான ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து சும்மா நோம்பலாம் எடுத்து குடிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் லிக்கரோட இது மாதிரி பண்ணியும் குடிக்கலாம். $5 வந்து அமெரிக்கன் டாலர்ஸ். 2 வாங்கினாலும் ஈச் $5 தான். கனடியன் டாலர்ஸில் வாங்க போனீங்கன்னா ஒன்று $8, 2 வாங்கினீங்கன்னு சொல்லிச்சுன்னா $15. பெசோ வந்து 1500 பெசோ ஒரு ஒன்று. ஓகே கைஸ், அதில் நான் உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று சொல்லுவோம்னு சொல்லி வலிக்கிட்டுறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், கீவாவில் வந்து நீங்கள் இந்த குற்றங்கள் இது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 100க்கு 4% தான் குற்றம்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோ குறைவான ஒரு குற்றங்கள் செய்யக்கூடிய நாடுன்னு சொல்லி. இனிமேல் 2 ஒரு சேஃப் பிளேஸ் தான். வெளியில் எங்கே போனான்னு வேணாலும் என்னென்னு சொல்லி சொன்னால் மெயின் இது வந்து கண் வந்து கீவாவில் பாவிக்கலாதான், அவுட் பிளேஸில் பாவிக்கலாம். அதாவது நீங்கள் அப்பா இல்லை கிராண்ட் ஃபாதர் அவையில் வந்து அந்த முதல் கீப்பப் பண்ணி வச்சிருந்த கண்ணை எங்கள்கிட்ட தந்து அடுத்த ஜெனரேஷன்கிட்ட கொடுத்துட்டு போனாலும் வந்து அவையில் வந்து அந்த கண்ணை வந்து வீட்டை தான் கீப்பப் பண்ணி வச்சிருக்கலாம் ஒழிய ஒரு காலமும் வெளியில் எடுத்துக்கொண்டு வரையலாது. வெளியில் நாட் அலவுட் கண். அதுவும் மற்றது வந்து போதைப்பொருள்னு சொல்கிறது கொக்கைன், கஞ்சா, அதுகள் வந்து கீவாவில் இல்லையா. கீவாவில் துப்புரவா இல்லை என்னென்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து நாட் அலவுட். நீங்கள் வந்து அதை ஜூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் 10 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டிய சூழ்நிலை வருமா. அப்போ அதால் வந்து இங்கே வந்து கொக்கைனோ இல்லாட்டி வந்து கஞ்சாவோ அது சம்மந்தமான எந்த ஒரு போதைப் பொருளுமே நீங்கள் வந்து கீவாவில் பாவிக்கிறாது. கண் போதைப்பொருள் 2மே இல்லாதபடியாக வந்து கீவாவில் இந்த கிரைம் வந்து அதாவது குற்றங்கள் வந்து சரியான குறை வந்து 100க்கு 4% தான் குற்றங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், வேறு ஹிஸ்ட்ரிகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் இதில் பிரேக் எங்களுக்கு ஒரு 20 minutes தான். நாங்கள் அப்போ இந்த பிரேக்கை முடிச்சு கொண்டு போகிறோம் பஸ்ஸுக்கு. வாங்க முருங்கங்க கீழே முளைச்சிருக்கு. அப்படி எங்கட இடத்துல மரத்தில் இருந்தால் முருங்கை வரும். இது கீழே இருந்து முளைச்சிருக்கு. பார்த்தீங்க முருங்கங்காய் இல்லை. இது வந்து ஒரு சும்மா ஒரு செடி மாதிரி தான், ஒரு அழகுக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனால் சேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முருங்கங்காய் மாதிரி கிடக்கு. இங்கே இதை பாருங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக முருங்கங்காய் மாதிரி தான் கிடக்கு. இங்கே ஓகே காய்ஸ், நாங்கள் இந்த ஹவானா ட்ரிப்பில் வந்து இடையில் அடுத்த ஒரு பிளேஸுக்கு வந்து நாங்கள் இந்த வீடை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 1898 வந்து அந்த டைம்லாம் பில் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன சொல்லி இவர் ஒரு அமெரிக்கன் ஆள் வந்து கீபாக்கு வந்து இவர் வந்து ஒரு ரைட்டர். எனக்கு இந்த இவர்கிட்ட பேர் வந்து ஹேர்னஸ்ட் ஹெமிங்வே.
தான் இவர்கிட்ட பேர் வந்து இவர் என்ன சொல்லி சொன்னால் யூஎஸில் இருந்து தான் முதல் ஸ்டார்டிங்கில் இங்கே வந்தவர். இவர் வந்து ஒரு புத்தகம் எழுதுறது, மற்றது வந்து அந்த நான் நினைக்கிறேன் பத்திரிகை அந்த இதுகள் அந்த அப்படி அதில் எழுதுகிற வந்து ஒரு சரியான ஒரு ஃபேமஸான ஆள். இது வந்து 1898 தான் வந்து அவர் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து அந்த டைம் தான் இந்த வீடும் வந்து இவருக்கு பில் பண்ணப்பட்டுன்னு சொல்லி இவர் ஒரு அமெரிக்க ஆள் தான். இப்போ வந்து இவர் வந்து ஸ்பெயினில் இருந்து அங்கேருந்து ஸ்பெயின்லேருந்து ஆக்களிஞ்ச வரைக்க அவைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, மற்ற நியூ ஜெனரேஷனுக்கு வந்து படிப்பு சம்பந்தமாக கல்வி அது எல்லாமே சொல்லி கொடுக்குறது வந்து அந்த டைமில் இப்போ அந்த இருக்குது அவர்கிட்ட அதான் நம்மகிட்ட போட்டோன்னு நினைக்கிறேன். இந்த சுமணிகாட்டு இல்லை. அப்போ இவர் வந்து அந்த நாவல் எழுதுகிற பத்திரிகை எழுதுறது வந்து அதுக்கு பிறகு ஸ்பெயினில் இருந்து இங்கே வாராக்களுக்கு வந்து அவைகளுக்கு வந்து படிப்பு சம்மந்தமாக இங்கே நாலேஜ்கள் சம்மந்தமாக சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து புது ஜெனரேஷன் நியூ ஜெனரேஷன் ஆளுக்கு படிப்பு எல்லாமே சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆள். இவர் வந்து இந்த வீட்டில் இவருக்கு வந்து 4 ஒய்ஃபா 4 ஒய்ஃப். இவரும் அந்த 4 ஒய்ஃபும் தான் இந்த வீட்டில் இருப்பினோம். மற்ற ஒரு ஆட்களுமே இந்த வீட்டை வந்து அவர் அலோட் பண்ணுற இல்லை. முன்னுக்கு இருக்கிறது வந்து முதல் பார்த்துருப்பீங்க. அதனால் அதில் கராஜும் கெஸ்ட் ஹவுஸும் இருக்குது. அதெல்லாம் இருக்கிறது இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தரையுமே அவர் விடுறே இல்லையா. இந்த வீட்டில் அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரூம், ஒரு போஸ் ரூம் எல்லாமே வந்து செப்ரேட்டாக அவருக்குன்னு சொல்லி இருந்ததாம். அந்த டைம்லேயே எத்தனை 1898 அந்த பகுதியிலேயே வந்து இவர் இதை வந்து பில் பண்ணி வச்சிருக்கிறார். டெலஸ்கோப்புகள் அது எல்லாமே இருக்குது. பழைய கால அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய கால டெலஸ்கோப்புகள், பழைய கால டைப்பிங் மிஷின், பழைய கால சேர் டேபிள் எல்லாமே வந்து இருக்குது. நான் நினைக்கிறேன் இது வந்து இதுக்கு முறை அவர்கிட்ட ரூம் போலடக்கு. இதில் இருந்து நான் வியூவில் பார்த்து கொண்டு அப்படியே இருக்கிறது போலடாக்க அவர்கிட்ட இதுதான் ஸ்விம்மிங் பூல் அவர்கிட்ட. அந்த டைமில் எப்படி எந்த டீப் பண்ணி இந்த டீப்பை அதில் அப்படியே ஸ்டார்டிங் பண்ணி வந்து இதில் நிற்கிறது ஸ்விம்மிங் பூல் ஆல்ரெடி போட்டு தானே. ஓ அமெரிக்காலேருந்து கீவா வந்த போட்டா. ஓகே கைஸ், உண்மையில் அவர்கிட்ட ஹிஸ்ட்ரியை நாங்கள் நல்ல ஆழமாக போய் படித்து தண்டினால் வந்து சரியாக இன்ட்ரெஸ்டாகவும் நல்ல இதாகவும் இருக்குமாண்ணே. இப்போ இவையல் வந்து எங்களுக்கு அந்த ஓரளவான ஃபுல்லாக ஹிஸ்ட்ரியாக எங்களுக்கு சொல்லலானே. இப்போ ஓரளவான ஹிஸ்ட்ரி எங்களுக்கு சொன்னபடியா அதுலேருந்து நாங்களும் ஒரு கொஞ்சம் இதை வந்து உங்களுக்கு சொன்னாங்க. இவர்கிட்ட இது வந்து உண்மையில் அந்த அவர்கிட்ட பேரை வச்சு நீங்கள் உண்மையில் அவர்கிட்ட ஹிஸ்ட்ரியை போய் பார்க்குறேன்னு சொன்னிச்சுன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே அவர்கிட்ட ஹிஸ்ட்ரி உண்மையில் வேறு. நாங்கள் அதை சர்ச் பண்ணி பார்த்து சொல்ல இல்லைன்னு அந்த டைம் இல்லை. இந்த டூர் கையோட வந்தபடியாக நாங்கள் இதை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்ததுக்கு போகணும். அவர் சொன்ன கொஞ்சம் ஹிஸ்ட்ரிகளை வச்சு இதாண்டி உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஹிஸ்ட்ரிகளையும் கொஞ்சம் வீடியோலையும் போட்டிருந்தேன். இந்த ஹிஸ்ட்ரியை தச்சலாம் ஏதாவது கொஞ்சம் பிள்ளைகள் அப்படி இப்படி இருந்ததுன்னு சொன்னால் மன்னிச்சு கொள்ளுங்க. என்னென்னு சொல்லி சொன்னால் நான் ஓரளவான ஹிஸ்ட்ரியை தான் நான் சொன்னேன். அப்படி உங்களுக்கு அதுக்கும் கூட நல்ல ஹிஸ்ட்ரிகள் சில இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டு விட்டீங்கடா ஓகே இருங்க காய்ஸ். ஓகே, நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தடுத்துக்கு போகிறோம். வாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போவோம். இந்த வியூவை நீங்கள் ஒரு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு வாங்க அப்படியே. இந்த மாமர தோட்டத்தில் முதல்ல என்ன சொன்னால் டூரிஸ்டாக வர ஆக்கள் வந்து சின்ன ஆக்கள் என்னென்ன சொல்லி சொன்னால் இந்த கல்லறிஞ்சு அந்த மாங்காய் காய்ச்ச டைம் வந்து அதை கல்லறிஞ்சு பறைக்கிறதுக்கு நிற்பினோம். பறைக்கிறதுக்கு நின்றால் அதால் வந்து ஆக்களுக்கு காயப்பட்டுரும், அதால் மந்திரமென்று சொன்னதுக்காண்டி ஒரு கேம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணவியாம். இதில் பாஸ்கெட் பால் மாதிரி ரைட். அப்போ அது இருந்திருக்குமா. அந்த பாஸ்கெட் பாலில் 2 டீமாக பிரித்து வின் பண்ணுற ஆளுக்கு வந்து மேங்கோவை வந்து கொடுக்குறவையா. அப்போ லூஸ் பண்ண ஆளுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் லூஸ் பண்ண ஆக்களுக்கும் கொடுக்குறதா நான் மேங்கோ.
எல்லாரையும் கொடுக்குறா அந்த கல்லறியக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஒரு விளையாட்டை வச்சு மங்க கொடுத்தபடியா திருப்ப அந்த கல்லறிஞ்ச ஒரு இது ஒன்று இல்லாம பண்ணான்னு சொல்லினா இதான் வந்து அவர்கிட்ட கெஸ்ட் ஹவுஸ். இதில் வந்து கராஜும் ஹெஸ்ட் வந்து தங்குற இடங்களும் வந்து இதுதான். அங்கே வந்து ஒரு தடவையுமே அலௌட் இல்லை அவர் தங்குறதுக்கு. ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த இது நாங்கள் முடிஞ்சுறாங்கிறோம். அங்கால மீண்டும் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே கைஸ், எப்படி பெரிய சொல்கிறோம் கீழே இருக்கிற மாதிரியே 0 சுகரில் கொக்கோ கோலாவில் சேஸ் அடித்தாக்க நாங்களாக தான் இருப்போம். ஒன்றும் செய்யலை, வர வழி இல்லை, அதுதான் சேஸ் அடித்து குடிக்கணும்.